பூண்டு தக்காளி போட்டு தக்காளி சாதம் கிண்டதுக்கு 3 பூண்டு உரிச்சு வச்சுருக்கு, 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கு, கருவேப்பிலை, இந்த கப்புக்கு 1.5 கப்பு அரிசி போட்டிருக்கு, ரெண்டு பேர் சாப்பிடுற மாதிரி. தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், பட்டை, ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. குக்கரில் பண்ணுற மாதிரி 2 பேருக்கு பொடி காற்று அடிக்க நேரம் அந்த மாதிரி குக்கரில் பண்ணிக்கிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் காயட்டும். இன்னைக்கு கொஞ்சம் காற்று கம்மி, காலையிலே வெயில் அடிக்கலை. கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா வெயில் சுள்ளுன்னு அடிச்சிடும். பூண்டு தக்காளி போட்டு சாதம், அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கு. இது நம்ம சாதா அரிசி தான், பிரியாணி அரிசி கிடையாது, சாதா அரிசியில் தான் பண்ணுது. எண்ணெய் காஞ்சிட்டு ஜீரகம் சேர்த்துருக்காங்க, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, பூண்டு சேர்த்துருக்காங்க. கொஞ்சம் வதங்கட்டும் எண்ணெயில். இது வண்டியிலங்கிறதுனால சரியாக தெரிய மாட்டுக்கு. கேஸை வெளியே எடுத்து வச்சாச்சுன்னா காற்றுல எரிய விடாது, அதனால தான் உள்ளே வச்சுருக்கு. சேனலை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெல்லை சாந்தா சமையல். பூண்டு வதங்கிட்டு தக்காளி சேர்த்துருக்காங்க. தக்காளி வதங்கட்டும், நல்லா கிண்டி விட்டுருக்காங்க, நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்காங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருக்காங்க. ஒரு 1.5 கரண்டி குழம்பு மசாலா சேர்த்துருக்காங்க. வேறு வத்தப்பொடி எதுவும் சேர்க்கல. பச்சை மணம் போட்டும் இந்த டைமில் அரிசி சேர்த்துருக்காங்க. நல்ல ஒரு கிண்டி அடுப்பில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம். தண்ணி சேர்த்துருக்காங்க. அரிசிக்கு மேலே தண்ணி இவ்வளோ வச்சா போதும், விரலுக்கு இவ்வளோ வச்சா போதும். அரிசிக்கு மேலே கரெக்டாக இருக்கும். குக்கரில் எப்போனாலுமே நம்ம வச்சுருக்க பொருளுக்கு மேலே அது தண்ணி இவ்வளோத்துக்கு நின்னா போதும். தண்ணி கொதித்ததுக்கு பிறகு உப்பு பார்த்துருக்காங்க. தண்ணி கொதித்ததுக்கு பிறகு குக்கர் மூடி வைக்க வேண்டியதான். தண்ணி கொதிச்சுட்டு குக்கரை மூடணும். விசிலை கலத்திட்டு மூடுங்க. அதுக்கு பிறகு விசில் மாட்டுங்க. 4 விசில் அடித்தா போதும். பூண்டு தக்காளி சாதம் ரெடி. 10 விசில் வந்த பிறகு தீயை கம்மி பண்ணிடுங்க. எல்லாம் வேகாது, சீக்கிரம் விசில் அடிச்சிடும். 4 விசிலில் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா பூ போல் வந்துடும். எல்லோரும் சாப்பிட வாங்க. சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெல்லை சாந்தா சமையல்.